ஸோ அர்கானுல் ஈமான், ஈமானுடைய 6 தூண்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. அல்லாவை நம்புறது, ஈமான் கொள்றது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, விதியை ஈமான் கொள்வது, இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்படி ஈமான் கொள்வதால் நமக்கு இம்மை மறுமை பலன்கள் ஏராளமாக இருக்கு, உள்ளத்திற்கு அமைதி இருக்கு இல்லைங்களா? இதை பற்றி நம்ம நிறையவே படிச்சிருப்போம். ஆனா நவீன காலத்துல வந்து இப்ப நம்ம பார்த்த 6 தூண்களுக்கு முரணாக இருக்கக்கூடிய கோட்பாடுகள் என்ன, மேலும் அதற்கு முரணாக இருக்கக்கூடிய பிரபலமான தத்துவங்கள் என்ன என்பதை பார்த்து அதுக்கு நம்ம மறுப்பு கொடுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போதான் நம்மளால நம் நவீன காலத்துல எப்படி இந்த தூண்களுக்கு முரணாக பல ஐடியாலஜிஸ் பரப்பப்படுது, அதுல நிறைய மக்கள் சிக்கிக்கொண்டு, ஏன் சில முஸ்லிம்களே சிக்கிக்கொண்டு எப்படி தவிக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த முரண்பாடுகளை நம்மளால என்ன செய்ய முடியும், சரியான அகீதா என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதுல பயணிக்க முடியும், இம்மை மறுமை பலன்களை நம்ம அடைய முடியும். ஸோ அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, ஈமானு பில்லா தொடர்பாக நவீன காலத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுள்ள கோட்பாடுகள் மேலும் தத்துவங்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவது ஏத்திசம். சரிங்களா? அல்லாஹ்வை ஈமான் கொள்வதற்கு முரணாக இருக்கக்கூடிய ஏத்திசம், இது வந்து அல்லாஹ்வுடைய இருப்பை முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒரு வழிகேட்ட கொள்கை. அடுத்தது அக்னாஸ்டிசிசம், அல்லாஹ்வின் இருப்பை அறிய முடியாது என்று சொல்லக்கூடிய தவறான கொள்கை. இந்த கொள்கைகள்ல பெரும் பெரும் விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. இப்படிதான் இப்படி படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. அடுத்த டெய்இசம், அதாவது படைத்தவன் இருக்கிறான், ஆனா இந்த உலகத்துல அவன் தலையிடுவதில்லை, படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டான் என்று சொல்லக்கூடிய வழிகேட்ட கொள்கை. அடுத்தது நேச்சுரலிசம், இயற்கை தான் அனைத்துக்கும் காரணம் என்று சொல்லக்கூடிய வழிகேட்ட கொள்கை. அடுத்தது வந்து மெட்டீரியலிசம்ங்க, அதாவது பொருள் தான் உண்மை, மேட்ரு தான் உண்மை, மறைவான உலகம் மறைவான விஷயம் என்று எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகேட்ட கொள்கை இது. அடுத்தது சயின்டிசம், அதாவது அறிவியலால் நிரூபிக்க முடியாத எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அடுத்தது ஈமானு பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் உள்ள அடுத்த முக்கிய முரணான தவறான விஷயம் என்பது செக்குலர் ஹியூமனிசம், மனிதனையே இறுதி அளவுகோலாக கொள்ளக்கூடிய சிந்தனை எல்லா விஷயத்திலையும். அடுத்தது எக்ஸிஸ்டென்ஷியலிசம், அதாவது ஏத்திஸ்டிக் ஃபார்ம்ஸ், அதாவது எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கைக்கு தெய்வீக நோக்கம்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய வழிகேட்ட சித்தாந்தம் இது. அடுத்தது பேன்தீசம், பிரபஞ்சமே கடவுள் என்று சொல்லக்கூடிய தவறான கொள்கை. அடுத்தது பேன் என்தீசம், அதாவது கடவுள் உலகத்துல கரைந்து இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கொள்கை. அடுத்து நியோ பிளாட்டோனிசம், அல்லாஹ்வின் வஹியை விட தத்துவ சிந்தனையின் மூலம் பரம உண்மையை அப்சல்யூட் ட்ரூத்தை அடையலாம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடங்கிய ஒரு வடிவம் தான். அடுத்து ரிலீஜியஸ் பிளூரலிசம், அதாவது எல்லா மதங்களும் சமமாக உண்மை என்று கூறக்கூடிய ஒரு கொள்கை. அடுத்து பெரினியலிசம், அனைத்து மதங்களின் உள்ளார்ந்த உண்மை ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு. இதெல்லாம் வழி தவறிய கோட்பாடுகள். அடுத்து போஸ்ட் மாடர்ன் ரிலேட்டிவிசம், முழுமையான உண்மை எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய சிந்தனை, எதுவுமே அப்சல்யூட் ட்ரூத் கிடையாதுன்னு சொல்லி. அடுத்தது மார்க்சிசம், மதம் வந்து மனித சமுதாயத்தினுடைய உருவாக்கம் என்று சொல்லக்கூடிய வழிகேட்ட கொள்கை. அடுத்தது பாசிட்டிவிசம், புலன்களால் அறியப்படுவது மட்டும்தான் அறிவு என்று கூறக்கூடிய கொள்கை. அடுத்தது எவல்யூஷனரி நேச்சுரலிசம் சொல்லுவாங்க, உயிர் மற்றும் மனிதன் முழுவதும் இயற்கை செயல்முறைகளால் மட்டும் விளக்கப்படுவதாக சொல்லக்கூடிய ஒரு பார்வை. அடுத்தது லாஜிக்கல் பாசிட்டிவிசம், இறையியல் கூற்றுகள் வந்து அர்த்தமற்றது என்று சொல்லக்கூடிய வழிகேட்ட கொள்கை. அடுத்து நிஹிலிசம், அதாவது இறுதி அர்த்தம் நோக்கம் மதிப்பு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இது. அடுத்தது டிரான்ஸ் ஹியூமனிசம், அதாவது மனித முன்னேற்றத்தையும் தொழில்நுட்பத்தையும் மீட்சியுடைய பாதையாக கருதக்கூடிய சிந்தனை, இதுதான் சால்வேஷனுக்கான வழின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு வழிகட்ட கொள்கை. அடுத்து நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது தனிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களை வஹிக்கு மேலாக வைப்பது, கலப்பு ஆன்மீகவாதம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது செல்ஃப் டெய்ஃபிகேஷன் தியரி சொல்லுவாங்க, மனிதனுக்குள் தெய்வீக சக்தி இருக்கு, தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட சித்தாந்தம். அடுத்தது மாரல் ரிலேட்டிவிசம், அது மாரல் ரிலேட்டிவிசம்னா என்னன்னா நல்லது கெட்டது என்பவை நிரந்தரம்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய கொள்கை. அடுத்தது யூனிவர்சலிசம், அது இறுதியில் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லக்கூடிய கொள்கை இது. இதுல ஒவ்வொன்றும் வந்து தௌஹீது ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீத் அஸ்மா சிஃபாத் ஆகியவற்றில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அடிப்படை இஸ்லாமிய நம்பிக்கைகளோடு முரண்படக்கூடிய கொள்கைகள் தான் மேலே நம்ம பார்த்த 25 கொள்கைகளும். குர்ஆன் மற்றும் சுன்னா அடிப்படையில ஒவ்வொன்றுக்கும் தனியான மறுப்புகளை நம்ம பார்க்கலாம், அது ரொம்ப விரிவா போயிடும், இந்த சுருக்கமே போதுமானது.